வணக்கம். நாம் எல்லாம் இந்த ஷேக்ஸ்பியர்னுடைய வரிகள் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், தெரியாமலே யூஸ் பண்ணுவோம். இது ஷேக்ஸ்பியர் தான் சொன்னார்னு தெரியாமலேயே நாம் பல விஷயங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு brevity is the soul of wit அப்படின்னு சொல்லி சுருக்கமே அறிவின் ஆன்மா அப்படின்னு நாம் அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அது ஷேக்ஸ்பியர் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி a thing of beauty is a joy forever அப்படின்னு கீட்ஸ் சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் அப்படிங்கிறது வேர்ட்ஸ்வர்த் சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய பாரதியாருடைய சொற்களை பாரதியாருடைய வரிகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பாரதியார் தான் சொன்னாரா அப்படின்னு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வரிகள் எல்லாம் நமக்குள்ள ஆழமாக போயிருச்சு. யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த வரிகள் போயிருச்சு. அது நம்ம செயல்கள் மூலம் வெளிப்படுதாங்கிறது தான் கேள்வி. நம்முடைய அறிவு செயல்கள் மூலம் வெளிப்படணும். வெறும் அறிவா மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம அறிவை வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணும்போது தான் நம்ம கெட்டிக்காரங்களா ஆகிறோம். அப்போதான் அந்த ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. இப்போ இந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவையானது ஒரு ஃபோக்கஸ். அப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் அசர மாட்டான். அவன் தான் ஜெயிக்க முடியும். இதுக்கும் ஷேக்ஸ்பியருடைய ஒரு வரியை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். அது என்னன்னா, ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா, சாதகமற்ற சூழல் கூட நமக்கு இனிமையானது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதை ஷேக்ஸ்பியர் சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை ஏற்கனவே நம்ம ஊர்ல திருவள்ளுவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னாரு. அவர் என்னன்னா, துன்பம் வந்துச்சுன்னா சிரிச்சிடு, அதுக்கப்புறம் வருது வரவே வராது, துன்பமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் செய்யறது கஷ்டங்க. எப்படி ஒரு பாதகமான ஒரு சூழல்ல ஒருத்த நன்மை அடைய முடியும்? அது எப்படி இனிமையா இருக்க முடியும்? இப்ப நம்ம ஒண்ணு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படியே ஆற்றல் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே சுருண்டு போய் ஒரு பாம்பு மாதிரி நம்ம ஆற்றல் அப்படியே படுத்திருக்கு. ஒரு அட்வர்சிட்டி வந்துச்சுன்னா தான் அப்படியே டப்புன்னு எந்திரிச்சு அப்படியே ஒரு படம் எடுத்து அதை ஆடும். அந்த அட்வர்சிட்டி தான் நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நமக்கே உணர்த்துது. ஒரு கோழி இருக்கு, அது பறக்கும்னு நினைக்கல, பறக்கணுங்கிற அவசியமே அதுக்கு இல்லை. அதனால அது பறக்காம அப்படியே போயிட்டு இருக்குது, தான் குஞ்சுகளோட போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பருந்து வருது, அப்படியே அந்த வானத்துல அப்படியே பறந்து அந்த பருந்தை எதிர்க்குது பாருங்க. அப்பதான் கோழிக்கே நம்மளால பறக்க முடியும்னு தெரியும். அது மாதிரி ஒரு அட்வர்சிட்டி வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பிரம்மாண்டமா எழுந்து வரும். இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். ஏன்னா அட்வர்சிட்டி வரும்போது நம்முடைய உடல் அதற்கேற்றவாறு தயார் செய்து கொள்கிறது. சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று ஃபைட், இன்னொன்று ஃப்ளைட். ஒன்று போராடு, இல்லைன்னா ஓடி ஒளி. இதை தான் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடியதை பார்க்குறோம். விலங்குகளில் பார்ப்போம், பலமான ஒரு விலங்கு வந்துச்சுன்னா உடனே எதிர்க்க முயற்சி பண்ண அல்லது ஓடிடும். வேற வழியே இல்லாதங்கும் போது எதிர்க்கவும் செய்கிறது. நான் ஒரு வைல்ட் லைஃப் மூவி பார்க்குறேன். ஒரு பைசன், நிறைய பைசன் ஓடிட்டு இருக்கு. ஒரு பைசன் ஓடிட்டு இருக்கு. அந்த பைசனுடைய குட்டி ஒரு 3-4 லயனஸ் அதை துரத்துது. இந்த பைசன் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த லயனஸ் ஒன்று என்ன பண்ணுது, அது குட்டியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த தாய் பைசனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க, ஒரு தார்மீக கோபம். அப்படி வெகுண்டு எழுந்தது பார்த்தீங்கன்னா, அது வெகுண்டு எழுந்து அப்படி திரும்பி 4-5 லயனஸை வரிசையா முட்டி தூக்கி போட்டது. எந்த லயனஸுமே ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப என்னன்னா, அந்த பைசனுக்குள்ள வீரம் இருந்தது இல்லைங்களா? ஆனா அதுக்கு எப்ப தெரிஞ்சது? குட்டியை தொடர வரைக்கும் அதுக்கு தெரியல. குட்டியை தொட்ட பிறகுதான் அதுக்கு தெரியுது. அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலே பல நேரங்களில் நெருக்கடி வரும்போது தான் வரும். ஆனால் நெருக்கடி வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடி வரும்போது புலம்புவதற்கு தேவையில்லை. இந்த பென்கர்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யூதன், மிகுந்த துன்பத்துக்குள்ளாவான். அவனை ஒரு அடிமையா வச்சிருப்பாங்க. அவன் என்னன்னாக்க, இந்த படகு துடுப்பு வலிக்கணும். அப்படி வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் அப்படி பெருசாகும். அவனுக்கு பல மணி நேரம் அப்படி வலித்து வலித்து படகை வலித்து வலித்து பார்த்தீங்கன்னா அவங்க மசில்ஸ் எல்லாம் அப்படி பெருசாகி ஆள் அந்த இடத்துல அவன் தன்னுடைய உடல் உறுதியை பெறுவான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. இவனுடைய அந்த மசில்ஸை பார்த்து இவனை கூட்டிகிட்டு போவாங்க. இவன் வந்து அந்த சேரியட் ரேஸ் போடும்போது இவன் மசில்ஸை பார்த்து அத்தனை பேரும் அசந்து போவாங்க. அவன் கடைசியில் ஜெயிப்பான். இதில் என்னாச்சுன்னா அட்வர்சிட்டி தான் அவனுக்கு. ஆனால் அந்த அட்வர்சிட்டியை அவன் இனிமையானதாக மாற்றிக்கிட்டான். நம்ம எல்லாருமே இந்த ஹோ ஹென்றி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அவருடைய சிறுகதைகளை நம்ம நிறைய படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 387 சிறுகதைக்கு மேலே எழுதியிருக்கார் அவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு கேஷியராக இருந்தார். நேஷனல் பேங்க் ஆஃப் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். கையாடல் பண்ணிட்டார். கையாடல் பண்ணாரா அல்லது வந்து கணக்கு தப்பா இது பண்ணாரோ நம்ம கையாடல் பண்ண குற்றத்துக்காக அவரை வந்து கைது பண்ணாங்க. ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது தான் அவர் கதை எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து ரொம்ப பாப்புலர் ஆனார். எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சூழலையும் நாம் மனம் வைத்தால், நம் உள்ளம் திடகாத்திரமாக இருந்தால், நமக்குள் வைராகியம் இருந்தால் சாதகமாக ஆக்கிக் கொள்ள முடியும். எந்த நெருக்கடியும் நம்மை நேர்படுத்தவே வருகிறது. எந்த துயரமும் நமக்குள் துணிவை ஊன்றுவதற்கே வருகிறது என்பதை நினைத்தால் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். அதுதான் வாழ்க்கையின் சாராம்சம்.